இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கோபி வந்து வராங்க. உடனே ராதிகா அம்மா சாப்பிட்றக்காக கூப்பிட்றாங்க. உடனே கோபி இருந்துட்டு அம்மா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. கோபி வரதை பார்த்தோன்னே ஈஸ்வரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ராதிகா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் சமையல்காரியா, நான் வந்து சமைச்சு போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துட்டு பரவாயில்லமா அதான் சமைச்சிட்டு இல்லை, கொஞ்சம் மெதுவாக பேசி கேட்ட போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோபி வந்தோடனே வந்து ஈஸ்வரி வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு பேசுகிறாங்க. கோபி இருந்துட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு எனக்கு வேண்டாம், 8 மணிக்கு மேலே சாப்பிட்டா எனக்கு வந்து ஜீரணமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கம்மா, நாளைக்கெல்லாம் 7:30 வந்து சமைச்சு தர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றக்காக போகிறாங்க. அப்போ வந்து ராதிகா அவங்க அம்மா வந்து பரிமாறக்காக வராங்க. உடனே கோபி இருந்துட்டு இல்லை நானே பரிமாறுங்கத்தா அப்படின்ட்டு வாங்கி பரிமாறுறாரு. அப்புறம் வந்து என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்கவும் அவள் உப்புமான்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஈஸ்வரி ஷாக் ஆயிடுறாங்க. நைட்டெல்லாம் அவ்வளோ உப்புமா யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்களாம் சாப்பிடுவோம்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா, நாங்களாம் நைட் நேரத்தில் அவ்வளோ உப்புமாலாம் சாப்பிட மாட்டோம், சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு நாளைக்கு வேணால் சப்பாத்தி செஞ்சு தர சொல்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா அம்மா இருந்துட்டு எல்லாத்துக்கும் யார் சப்பாத்தி இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து கோபி இருந்துட்டு நான் வேணா நாளைக்கு செஞ்சு தர சொல்கிறேம்மா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரி வந்து சாப்பிட்றாங்க. ஈஸ்வரி வந்து சாப்பிடும்போது வந்து என்னங்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அவள் வந்து ஒழுங்காக வேகவே இல்லை, உப்பே இல்லை, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராதிகாமா இருந்துட்டு ப்ரெஷர் சுகர் இருக்கிறனால தான் உப்பெல்லாம் அளவாக போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஈஸ்வரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே அப்புறம் மிளகா வந்து பெரிய மிளகாவாக இருக்குது, இந்த மிளகா இல்லை இதுக்கு போடக்கூடாது, வந்து நீட்டு மிளகா தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராதிகாமா இருந்துட்டு என்ன கிச்சன் பக்கமே போக மாட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ நல்லா வந்து சமையல் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து கோவப்பட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா, ஏன் ராதிகா வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டாளா, வேறு என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ராதிகாக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. வாமா நீ முதல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராதிகா வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க. ஏம்மா நீ தான் அவங்க புத்தி தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கூட பேசிகிட்டு இருக்கிற, கம்மன் இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ராதிகா அம்மா இருந்துட்டு என்னாலெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது, நான்லாம் பேசிடுவேன், அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, எவ்வளோ வாய் பேசினாங்க தெரியுமா, நீ அப்படியே கிச்சனில் இருந்த அப்போ வந்து எவ்வளோ பேசினாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப ஆதிக்கமாக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராதிகா இருந்துட்டு நீ கொஞ்சம் தான் கம்மன் இருமா, நானே வந்து கோபிட்ட பேசுகிறத பற்றி பேசி அவங்க வந்து ஏதாவது வந்து போக சொல்லலாம், இது பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோபிட்ட வந்து ஈஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு அந்த பொம்பளை பற்றி தெரியாதுடா, அது வந்து என்ன சொல்லுச்சு தெரியுமா, அப்போயே நான் தண்ணி கேட்டால் விற்கிருச்சுன்னு, உடனே வந்து நீ வந்தது எனக்கு பிடிக்கல, உனக்கு தண்ணியெல்லாம் கொண்டாந்து தரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லவோ கோபி இருந்துட்டு உண்மையாலுமே அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் வேணா கூப்பிட்டு கேட்குறேன், முன்னாடியே கேட்குற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கணுமா, கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க, எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் கம்மன் நல்லா சாப்பிடுங்க, எதுவும் வந்து பேச வேண்டாம், நான் வேணா ராதிகாட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி அப்படி பேச வேண்டாம், அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா வந்து தாத்தா ரூமுக்கு போகிறாங்க. போகும்போது வந்து எழிலும் தாத்தாவும் எழிலும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா, நான் கூட நீங்களாம் ரூமில் இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியலட்சுமி இருந்துட்டு நீங்கள் தனியாக இருப்பீங்க, பாட்டி இல்லாதனால ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தான் நானும் வந்தேன், அதுவும் ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், அவள் இருந்தால் தான் எதுவும் பேசவே முடியாது, இப்போ வந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. உடனே வந்து எழிலும் எல்லாம் அந்த படக்கதையை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்விஸ்ட்டு வந்து தாத்தா சொன்னாருமா, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, இது வரைக்கும் வந்து தமிழ் பாடத்திலேயே வந்து ஃபில்ம் இதுலேயே வந்து இந்த மாதிரி எந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை, அவள் வந்து அங்கே போய் இருந்துட்டு மனுஷங்களை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு வரட்டும், அவங்க எப்படி அப்படின்னு அவனை பற்றி வந்து நல்லா தெரியும், இருந்தாலும் வந்து அவள் பாசத்தை இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான், பரவாயில்ல போய் இருந்து தெரிஞ்சுட்டு வரட்டும், கண்டிப்பாக அவள் சீக்கிரமாகவே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாரு. உடனே பாக்கியலட்சுமியும் சரின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தாத்தா இருந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து ஃபீல் பண்ணாத, அடிக்கடி டைம் வந்து பார்த்துட்டு நீ வந்து தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்காதம்மா, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நீ வந்து நல்லா போய் தூங்கு, எதுக்கோ இது பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்து உட்காந்துருக்காங்க. கோபி வந்து மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லா மாத்திரையும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாத்திரை ஏதாவது தீர்ந்து போயிடுச்சுன்னா சொல்லுங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், பார்மசி வந்து பக்கமாக தான் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கால்வலின்னு சொன்னீங்களா, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லி 2 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே சரிங்கம்மா நல்லா ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தைலம் ஏதாவது தேய்ச்சி விட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாண்டா, நல்லா ஆயிடுச்சு, பரவாயில்ல இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கோபி வந்து கையமுத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து ராதிகா அவங்க அம்மா வந்து
மயுக்கு வந்து பால் கொண்டாந்து தராங்க. உடனே வந்து ராதிகா அம்மா என்னங்கிறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தை தொட்டில போட்டு ஆட்ட சொல்லு, இப்படி போய் கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராதிகா அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரூம் வந்து 2 தானே இருக்குது, இப்போ வந்து அவங்க எங்கே படுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்துட்டு தெரியலையேம்மா, ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னடி தெரியலங்கிற, இதெல்லாம் தெரிய வேண்டாவா, போய் கேளு, எங்கே படுக்க போகிறாங்கன்னு கேளு முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும் நான் போய் கேட்டுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க அப்படின்ட்டு போகிறாங்க. போய் வந்து கோபி வந்து கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க கோபி, இப்போ பேசணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஈஸ்வரி வந்துட்டு போகவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. 2-3 தடவை கூப்பிட்றாங்க. ஆனாலும் ஈஸ்வரி வந்து போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராதிகாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ இங்கேயே பேசு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ராதிகாவும் கோவப்பட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து இங்கே வெளில படுத்துக்குவோம், இந்த ரூம் வந்து 2 ரூம் தான் இருக்குது, நாங்கள் 2 இப்படி வந்து இந்த ரூமில் நானும் கோபியும், இந்த ரூமில் வந்து ராதிகா அவங்க அம்மாவும் மையும் வந்து படுத்துக்குவாங்க, நீங்கள் எங்கே படுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து கோபி இருந்துட்டு ஒரே ஷாக் ஆகிடுறாங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து ஈஸ்வரி இருந்துட்டு, அப்போ ஒரு ரூமில் நீங்கள் படுத்துக்குவீங்க, இன்னொரு ரூமில் நீங்கள் போய் மையை போய் கூட்டிகிட்டு போய் படுத்துக்கோங்க, நான் இன்னொரு ரூமில் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே எங்கள் அம்மா இங்கே படுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உடனே அவங்க வந்து ஹாலில் படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தலை வலிக்குது, நான் போய் படுக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு படால்னு சாத்திட்டு போய் உள்ளே போயிடுறாங்க. உடனே கோபி வந்து முழிக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ராதிகா இருந்துட்டு கேட்குறாங்க, என்ன கோபி இது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க முதல்ல அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மையம் முன்னாடி கத்த வேண்டாம் அப்படின்னு தான் உங்களை வந்து கூப்பிட்டேன், என்ன இது உங்கள் அம்மா எதை பற்றி கவலைப்பட மாட்டேறாங்க, ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க, இப்படி வந்து அவங்க மட்டும் போய் படுக்கணும் போய் உள்ளே போயிட்டாங்களே, இப்போ வந்து மையவும் அம்மாவும் என்ன பண்ணுறது, எங்கே படுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மையவை கூட நம்ம பக்கத்தில் படுக்க வச்சுக்கலாம், ஆனால் அம்மா வந்து ஹாலில் படுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. உடனே கோபி இருந்துட்டு, என்ன பண்ணுறது ராதிகா, அம்மா வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க கோபி, இதுக்கு வந்து ஒரு இதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உடனே கோபி இருந்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வந்து கோபி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே படுக்க வேண்டாமா, நீங்களும் ராதிகா நீங்களும் மையவும் போய் 3 பேர் உள்ளே படுத்துக்கோங்க, நான் வந்து இங்கே படுத்துக்கிறேன், தரையில் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ராதிகா இருந்துட்டு 3 பேர் எப்படி அந்த பெட்டில் படுக்க முடியும், அந்த பெட்டு பத்தாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துட்டு அதெல்லாம் படுக்க முடியாது, எப்படி படுக்க முடியும் அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ராதிகா அம்மா வந்து அவசரமாக உள்ள போகிறாங்க. எங்கே போகிறாங்க, மறுபடியும் ஏதாவது சண்டை போட போகிறாங்களா அப்படின்னு கோபி கேட்குறாங்க. உங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ராதிகா அவங்க அம்மா போயிட்டு பெட்ஷீட்டு பாய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா இல்லைம்மா பரவாயில்ல நீங்கள் போய் உள்ள படுங்க, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோபி. உடனே வந்து மயு வந்து நான் வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கவும், உடனே ராதிகா இருந்துட்டு மயு நீ வேணா எங்கள் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பாட்டி கூட படுத்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னு மயும் சொல்லிடுறாங்க. உடனே வந்து மயுவும் அவங்க பாட்டியை வந்து ஹாலில் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கோபி வந்து உள்ளே போயிடுறாரு. ராதிகா பின்னாடி போய் ராதிகா வந்து திட்டுறாங்க, கோபிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து உள்ளே படுக்கணும் பெட்டில், என் பொண்ணு மட்டும் தரையில் படுக்கணுமா, இது எப்படி இருக்குது, நல்லாவா இருக்குது கோபி, எனக்கு வந்து இதெல்லாம் நல்லா படலை, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, உங்கள் அம்மா 2 நாளில் வந்து அனுப்பிடுங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. நன்றி.